ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் ஜிந்தா முஃபாஸ். இன்னும் ஒரு முன்னொரு கேள்வி சந்திப்பிக்க மகிழ்ச்சி. இந்த முன்னொருவானது ஒரு வரிசை மாற்றம் சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. மொத்தம் வரிசை மாற்றம் சேர்மானம் என்ற ஒரு என்ற பகுதி கட்டாயம் எல்லா ஐக்கிய பேப்பர் ஆப்டிடியூட் பேப்பர்லாம் மாறுது. நிறைய பேர் சிரமப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வரிசை மாற்றம் சேர்மம் என்ற பகுதி. அது இன்றைய கிளாஸில் இந்திய காணொலி மூலமாக ஒரு வரிசை மாற்றம் சம்பந்தமான ஒரு கேள்வி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வரிசை மாற்ற கேள்வியை நான் இந்த வீடியோவுக்கு மேலேயும் கமெண்ட் செக்ஷனையும் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக விளங்கக்கூடிய இருக்கும். பெரும்பாலும் வரிசை மாற்ற கேள்வி அநேகமாக ஒரு ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனோடாகத்தான் இது செய்கிறது. அது ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன் என்று சிம்பிளாக சொல்ல போனோம்னா அதாவது ஒரு 3 ஃபெக்டோரியல் இது வரக்குள்ள இல்லாட்டி ஒரு 5 ஃபெக்டோரியல் இல்லாட்டி ஒரு 4 ஃபெக்டோரியல் இப்படி வரக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லித்தாங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு 3 ஃபெக்டோரியல் தான் சிம்பிளாக சொல்ல போனால் 3 ஆரம்பிச்சு ஒன்றா குறைச்சி 3ஓட ஒன்றை கொடுத்தா 2, 2ஓட ஒன்றை கொடுத்தா 1, இப்படி ஒவ்வொன்றாக குறைச்சி 1 வரையும் போட்டு பெருக்கிறதா ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன். 3 × 6 6 அப்போ 3 ஃபெக்டோரியல் 6 வருவில்லை. 5 ஃபெக்டோரியல்னா 5ல் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா குறைச்சி பெருக்கணும். சொல்லுங்க, ஒவ்வொன்றா குறைச்சி பெருக்கணும். 5 தர 4 தர 3 தர 2 தர 1 இப்படி பெருக்கணும். 5 4 20 23 60 62 120 ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன். 5 ஃபெக்டோரியல் 120. அதே 4 ஃபெக்டோரியல் 4 தர 3 தர 2 தர 1 இப்படி கடைசி வரையும் 1 வரையும் போட்டு பெருக்கிறதுக்கு ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷன். பெரும்பாலும் இந்த ஃபெக்டோரியல் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் அநேகமான வரிசை மாற்ற கேள்வி செய்வாங்க. சரி, இந்த கேள்வி பார்க்கும்போது என்னென்னா ஒரு குழுவில் 5 பேர் இருக்காங்க. நான் ABCDE ஒரு 5 பேர் இருக்கேன். இந்த 5 பேரில் திருமணம் முடித்த ஒரு ஜோடி இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி ஒரு ஜோடி இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த 5 சேர் 5 கதிரை இருக்கு. 5 கதிரையில் இந்த 5 பேரையும் எத்தனை வழிமுறைகளில் ஒழுங்குபடுத்தலாம், எத்தனை வழிமுறைகளில் வரிசை அமைக்கலாம், சரியா, ஒழுங்குபடுத்தி வரிசையாக இருக்க வைக்கலாம், அமர வைக்கலாம்னு கேள்வி. எத்தனை முறைகளை அமர வைக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திருமணம் முடிச்ச ஜோடி பக்கத்தில் அருகில் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்கலாம். அப்போ இப்படி வரக்குள்ள இதில் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாமல் 5 பேர் வேறு ஆக்கள் வச்சுக்கோங்க பிள்ளை. 5 பேர் வேறு ஆக்கள்னா இந்த 5 பேரையும் இந்த 5 கரையில் எத்தனை விதமாக ஒழுங்கமைக்கலாம், எத்தனை விதமாக வரிசையில் உட்கார வைக்கலாம் என்றால் அதுக்கு ஒன்றும் இல்லை. 5 ஃபெக்டோரியல் மட்டும்தான். என்ன 5 தர 4 தர 3 தர 2 தர 1, சரியா? 5 சேர் 5 பேர். அப்போ இங்கே 5 4 3 2 1 போட்டு இதை பெருக்கிவிட்டா 120 முறை வரும். இந்த 120 முறையாக நீங்கள் என்ன செய்யலாம்னா 5 பேரை மாறி ஆக்களை உட்கார வைக்கலாம். சரியா? இதான் அர்த்தம். ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் போட்டான். என்ன கண்டிஷன் போட்டான்? கணவன் மனைவி பக்கத்தில் இருக்கணும். கணவன் மனைவியை கழிதல் வைக்கலாம். அப்போ மிச்ச 3 பேர் நம்ம செய்யலாம், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அருகரையில் இருக்கணுமா? உதாரணத்துக்கு AB என்ற ஒரு எடுத்தோம்னா அந்த AB இப்படி பக்கத்தில் இங்கேருந்து AB பக்கத்தில் தான் இருக்கணும். இல்லாட்டி ஈனுக்கு AB இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இல்லாட்டி ஈனுக்கு AB இருக்கணும். இப்படி தள்ளி இங்கே ஒரு இடத்த இங்கே ஒரு இடத்த B தள்ளி இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஜோடியாக தான் இருக்கணும், பக்கத்தில் தான் இருக்கணும். நினைவு. அப்போ இப்படி வரக்குள்ள நாம கொஞ்சம் புத்தியை யோசிக்கணும். தனித்தனியாக வரக்குள்ள 5 ஃபெக்டோரியல் நான் போட்டோம் பிள்ளை. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து அது ஒன்றா எடுத்து இது 1 இது 2 இது 3 இது 4 நீ 4 ஃபெக்டோரியல் போடு. நீ இதில் ஃபெக்டோரியல் போடு, 4 ஃபெக்டோரியல் போடு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஜோடியும் ஒன்றாயிடு, ஒரு மெம்பர் ஆடு. அப்படி எடுத்தேன்டா அவங்க பக்கத்தில் சேர்த்து நான் இருக்கணும். அப்போ அவங்க சேர்த்து ஒன்றா எடுத்து நாம 4 ஃபெக்டோரியல் போட்டோம்டா
4 தர 3 தர 2 தர 1 4 3 12 12 24 ஓ 24 24 வழிமுறை வரும். ஆனா இது விட இல்லை. இங்கே கொஞ்சம் புத்தியா யோசிக்கணும். உதாரணத்துக்கு ஏபி என்று போட்டு ஏபி ஹஸ்பண்ட் வைஃப் என்று போட்டு சிடி மாத்தி 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 வரலாம். அதே இடத்து பிஏனும் போடலாம் இல்லையா? அதே இடத்து பிஏனும் போட்டு இந்த சிடியை மாத்தி மாத்தி எழுதலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் இருந்து 2வது வைஃப் வச்சு போட்டு சிடியை மாத்தி மாத்தி ஒழுங்கமைக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வைஃபை வச்சு போட்டு 2வது ஹஸ்பண்டை வச்சு போட்டு சிடியை மாத்தி மாத்தி ஒழுங்கமைக்கலாம் இல்லையா? அப்ப நாம ஃபர்ஸ்ட்டுக்கு 24 எழுதி ஹஸ்பண்ட் வைஃப் மிச்சம் ஒழுங்கமைக்க அவங்க 2 வர்ற இடத்தை மாற்றி வச்சு போட்டு பக்கத்துல மாற்றி வச்சு போட்டு இவங்களை வேறு விதமா ஒழுங்கமைக்கலாம். அப்படின்னா இதை வார விடைகள் 2 அளவு. ஏபிய வச்சு வரிசையை ஒழுங்கமைச்ச வாரது 24, பிஏயை வச்சு வரிசையை ஒழுங்கமைச்சு வாரதுக்கு இன்னொரு 24 வரும். மொத்தமா 48 வழிமுறைகள்ல தான் இதை நீங்க நினைச்சலாம் வரிசை ஒழுங்கமைக்கலாம். சரியா? கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்றாலும் அது பேசிக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு போக உண்மையை ஒரு லேசான கேள்வி பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் ஒரு கேள்வியாவது மினிமம் ஒரு கேள்வியாவது வாரது ஐக்கிய பேப்பரில். அப்போ எம்எஸ் எழுதக்கூடியாக்க மிச்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் பயிற்சி செஞ்சு கொள்ளுங்க. கற்பவனாக கற்றுக் கொடுப்பவனாக கற்பவர்களுக்கு உதவி செய்வனாக நான் ஜிந்தா முஃபாஸ்.